ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில்ங்க ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. நல்லா எஃபெக்டிவான ஹேர் பேக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. முடி பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. நல்லா முடியும் வளருங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் பேக்கை. ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்தில் 2 டைம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹேர் பேக்குக்கு நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்துருக்காங்க. இதில் இப்போ இந்த வெள்ளைக்கரு மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த 2 முட்டையில இருக்கிற வெள்ளைக்கரு எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இந்த ஹேர் பேக்குக்கெல்லாம் எதுவுமே வெளியே வாங்க தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தாங்க இந்த ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோங்க. இந்த ஹேர் பேக் பார்க்குறக்கு ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கும். ஆனால் நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்துருக்குங்க. கண்டிப்பாக அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 2 முட்டை போல் எடுத்திருக்கேங்க. இது கூட நம்ம இன்னொரு பொருள் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புளிக்காத தயிராக பார்த்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கலாங்க. நல்லா கெட்டி தயிராக புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அது நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற விளக்கு எண்ணெய் தாங்க. இந்த விளக்கெண்ணெய் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட விளக்கெண்ணெய் சேர்க்குறேங்க. இப்போ இது 3யும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்லா ஒரு பேக் மாதிரி வருங்க. நம்ம சேர்த்துருக்கிற முட்டையோட வெள்ளைக்கருவுங்க, தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், பாப்பாவுக்கு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோங்க. முடி பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஹேர் பேக்கை நம்ம போட்டு பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு முடியை 2 பக்கமாக நல்லா பிரித்து போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹேர் பேக்கை எல்லா பக்கம் முடிகளில் எல்லா ஓரங்கள்லேயும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த முடியோட வேர்களெல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க.
இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்ட பிறகு ஒரு 15 நிமிஷம் கிட்ட வந்து முடியை வந்து நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முடி ஓரங்கள்லேயும் சைட்லேயும் எல்லா பக்கமும் வந்து நல்லா போட்டு விடுங்க இந்த பேக்கை. பாருங்கள், இப்போ எல்லா பக்கமும் போட்டு விட்டாச்சுங்க. இந்த மாதிரி போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஃபஸ்ட்டு வந்து நார்மல் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து சுடுதண்ணி யூஸ் பண்ணாதீங்க. சுடுதண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப சூடோடு வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாக வந்து நார்மல் சூட்டில் வந்து தலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து சூடோடு வந்து நீங்கள் தண்ணியை வந்து தலையில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதனால் கூட சிலருக்கு வந்து முடி கொட்டுங்க. அதனால் வந்து ரொம்ப சூடாக வந்து தண்ணி சேர்க்க வேண்டாங்க. இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் முடி எந்த அளவுக்கு நல்லா சில்கியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.